கொடுக்கங்களுக்கு. சரி, பொதுவாக உலகையா கொடுக்கக்கூடியவங்க அந்த பிராணியை வாங்கி கட்டி போட்டு உரிய தீனி கொடுக்கணும். அதே போல அடுக்கப்படுகிற இடத்திற்கு அழைச்சிட்டு வந்தா நடந்து தான் கூட்டிட்டு வரணும். பிடிச்சி இழுத்துட்டு வரக்கூடாது. சில ஆடு வந்து சில வரமாட்டேன் முடியும், பிடிச்சி இழுப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது. நடந்து தான் கூட்டிட்டு வரணும். ஏன்னா அந்த மிருகத்துக்கு வந்து எந்த தொந்தரவையும் இன்னலையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் நடந்து கூட்டணும், மென்மையான முறையில் கூட்டிட்டு வரணும். அதே போல அதுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக வேண்டி கழுத்துல மாட்டுவாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு மாதிரி விரும்பத்தக்கது செல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்ல குர்ஆன் சொல்லும்போது புத்தின ஜஅல்னாஹா லக்கும் ஷாயிரில்லாஹ், இந்த குர்பான் கொடுக்கப்படுகிற அந்த பிராணி இறைவனுடைய அடையாள சின்னங்கள் உண்டு. வேறு ஒரு வசனம் சொல்லுது, வமை யலிம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இறைவன் அடையாள சின்னங்களை ஒருவர் மதித்தால், கண்ணியப்படுத்தினால் அவர் உள்ளங்களுக்கு தக்வா கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த பிராணியையும் கூட மதிக்கணும். ஏன்னா இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அப்ப அடையாளம் இருந்தால் தான் மதிப்பாங்க. அடையாளம் இது வந்து உரியா கொடுக்குற பிராணி மதிப்பாங்க. எல்லாம் வந்து மற்ற ஆடு மாடுகளை கூட தான் கையாள்வாங்க. அதனால இது ஒரு சுன்னத் இருக்குது. அதே போல வந்து அறுப்பதுக்கு முன்னால கத்தியை நல்லா தீட்டு கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, யா ஆயிஷா ஹலுமி அல் முதியா, ஆயிஷாவே அந்த கத்தி எடுத்துடுவாங்க, வஷஹதிஹா பிஹஜரின், கல்லுல நல்லா தீட்டு கூராக்குங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அறுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இது ஒண்ணு முக்கியம். ஏன்னா அறுக்கும்போது அந்த கருவிதான் அறுக்கணுமே தவிர இவர் அறுக்கக்கூடாது. இவர் சாதாரணமா செய்யணும், கத்தி இருக்கணும், அந்த மாதிரி கூறாக்கி கொள்ளணும். அதே போல யார் உலியா கொடுக்குறாரோ அவரே இருக்கிறது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மினாவுல வச்சு 100 ஒட்டகங்கள் தானா தான் எடுத்தாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல உலியா கொடுத்தாங்கல்ல, ஒவ்வொரு வருஷம் கொடுத்தாங்க, 10 வருஷம் கொடுத்தாங்கல்ல, வெளியூர் கொடுத்தாங்க, அவங்க தான் எடுத்தாங்க. அப்பதான் இருக்கணும். அப்படி அதுக்கு முடியாவிட்டா மத்தவங்க சொல்லி அறுக்க வைக்கலாம். இப்ப பெருமாள் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வரவங்க பிஸ்மில்லா சொல்லி கத்தி வச்சு கொடுத்துருவாங்க, அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லா நாளும் சில பேர் அறுக்க முடியுது, பயம். ஆனா ஒரு தடவை அறுத்துட்டா இவ்வளவு லேசானா அப்படி நினைப்பாங்க. அவ்வளவு லேசா இருக்காது. அப்ப முடியாவிட்டா மத்தவங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலும் ஆதாரமா இருக்கு. ஏன்னா மினாவுல 100 ஒட்டகத்தை அறுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகம் முடிஞ்ச உடனே அலியை எல்லாம் கூப்பிட்டு மீதி நீங்க கண்டாங்க. முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ தனக்கு அறுக்க முடியலன்னு சொன்னா பிறரிடம் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஆதாரம். இதுல இன்னொரு மெசேஜ் இருக்கு. 63 பாருங்க. உடனே இது அப்படி சொன்னா ஆமா 63 அவ்வளவுதான். 63 ஏன் 62 இல்ல, ஏன் 64 இல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசேஜ் உம்மத்துக்கு கொடுக்குறாங்க. என்னுடைய இந்த உலகத்தில் நான் உங்களோடு இருக்கிற காலம் 63ங்கிற செய்தியை சொல்லாம சொல்லிருக்காங்க. சரி, அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கான கொடுக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்ப தனக்கு முடியலன்னு சொன்னா இன்னொன்னு தனக்கு முடியல, இன்னொரு கொண்டு அறுக்க வைக்காம அந்த நேரத்துல அந்த உலியா பிராணி இவர் பார்க்கணும். அது ஒரு சுன்னத் இருக்கு. இவர் அறுக்க விட்டாலும் பார்க்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ஃபாத்திமா பூமி இலா உலஹியத்திகி, வாங்க உலியா பிராணி பக்கம் வாங்க, வஷஹதிஹா பாருங்க. ஏன்னா இந்த பிராணியிலிருந்து ரத்தம் வெளிப்படுகின்ற போது அது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது காரணமாகிறது. ஹாக்கிம்ல பைஹக்கில பதிவு செய்யப்பட்டது. அப்போ பார்க்கணும், ஒண்ணு தான் இருக்கணும், இல்லன்னா அறுக்கப்படும்போது பார்க்கணும். அதே போல வஜ்ஜத் ஓதிக்கொள்ளணும். அது அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டது. தொழில வரும்ல, வஜ்ஜத் ஓதில்லதி சர்வே அனிமது இன்னி வஜ்ஜத் ஓதில்ல ஓதுவாங்க, அது ஓதிக்கொள்ளணும். அப்புறம் அந்த பிராணியை கிபிலா திசை முன்னோக்கியவாறு படுக்க போடணும். அது இடது பக்கம் தரை பகுதியில் படணும். படுக்க வைப்பாங்கல்ல, அந்த பிராணியோட இடது பக்கம் தரையில் இருக்கணும், வலது பக்கம் மேல இருக்கணும். அந்த பிராணி கிபிலா திசை முன்னோக்கணும், அறுப்பவரும் கிபிலா திசை முன்னோக்கணும். இந்த வஜ்ஜத் ஓதுங்கிறது இவர் சில பேர் அறுக்க விட்டு சொல்றாங்க, நீங்க ஓதுங்க அப்படின்னு. உதவியா கொடுக்கறவங்க தான் ஓதணும். தெரிய விட்டாக்க அது தனிமை வாங்கி படிக்க வேண்டியதானே. அவர் உதவியா அறுக்கிறவரோட வேலை என்ன, பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுப்பார். அது அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுத்துவார். மற்ற இதெல்லாம் அவங்க தான். சரிதானே? அடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த உதவியா கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஒரு துஆ ஓதணும். அல்லாஹும்ம தகப்பல் மின்னி கமா தகப்பல்த மின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலிக், மின் இப்ராஹிம் கலீலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்படி சொல்லணும். யா அல்லாஹ் நான் கொடுத்த இந்த உதவியை ஏற்றுக்கொள்வாயாக, உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டாயே, அதுபோல என்னுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துஆ ஓதணும். இதுவெல்லாம் இந்த ஆதாபுகள். அது அடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக தோல் உரிக்க கூடாது. ஏன்னா அந்த பிராணியில சூடு இருக்கும். அந்த சூடு தனியா அதோட வெயிட் பண்ணுது. அது பிறகு தான் தோல் உரிக்கிறத மாட்டாங்க செய்யணும்.